அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். உறுப்பினர் சேர்க்கையில் போலி தன்மை இருந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுக உறுப்பினர் சேர்க்கை முழுமையாக ஆய்வு செய்யப்படுவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக். முதலமைச்சர் இது தொடர்பாக தெரிவித்திருக்கக்கூடியது என்ன விவரம்? வணக்கம். திமுக உறுப்பினர் சேர்க்கை முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வாக்குச்சாவடியில் உறுப்பினர் சேர்க்கை பணியை சரியாக பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் முதலிலிருந்து தொடங்கப்படும் என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என நிர்வாகிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள். ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மாற்றம் மற்றும் பரப்புரையானது தொடர்ச்சியாக திமுகவினால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக மாவட்ட செயலருடன் இன்றைய தினம் ஆலோசனை கூட்டத்தில் காணொலி காட்சியின் வாயிலாக முதலமைச்சர் அவர்கள் நடத்தினார். இந்த கூட்டத்தின் போது மாவட்ட செயலர்கள் பல்வேறு விஷயங்களை கவனத்தில் கொண்டு வந்தார்கள். அதே போல தமிழ்நாடு மக்களை ஓரணியில் கொண்டு வர மக்களை வீடு தேடி ஒவ்வொரு வீடாக செல்கிறோம் என்பது மகிழ்ச்சியை மேலும் செல்லும் இடங்களெல்லாம் மக்களின் வரவேற்பு நன்றாக இருக்கிறது என கேள்விப்படும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறதும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பும் உழைக்கும் ஒவ்வொரு கழக உடன்பிறக்கும் என் தலைதாழ்ந்த வணக்கம் நன்றி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். மேலும் நமக்கு இன்னமும் 30 நாட்கள் தான் இருக்கிறது. எண்ணிக்கையை நாம் விரைவில் முடிக்க வேண்டும். தற்போது வரை ஒரு குறிப்பிடத்தக்க, அதாவது 1.5 கோடிக்கு மிகாமல் தற்போது உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இன்னும் 30 நாட்களுக்குள் 2.5 கோடியாக அது மாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒவ்வொரு வீடுகளிலும் 10 நிமிடங்களாவது அவர்களிடம் நீங்கள் செலவு செய்ய வேண்டும். மத்திய அரசினுடைய மற்றும் கூட்டணியாக இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு இழைத்துள்ள அநீதியையும் நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அதே போல அரசினுடைய சாதனை திட்டங்களையும் ஒவ்வொரு வீடாக எடுத்து செல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார். குறிப்பாக வாக்குச்சாவடியில் உறுப்பினர் சேர்க்கை பணியை சரியாக பின்பற்றவில்லை என்றால் மீண்டும் முதலிலிருந்து தொடங்கப்படும் என்றும் சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தற்போது மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தில் முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.